இப்போ அந்த இடத்துல வந்து அந்த தண்ணி கழுவுன தண்ணி அது மொனவரிலும் வந்துச்சு. அப்போ சார் நீங்கள் செஞ்சுட்டு போயிடுங்க, அதிகாரிங்க வந்து எங்களை தான் கேட்பாங்க, பாவம் அவங்க வயசானவங்க, அவங்க தான் வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கு தானே நீங்கள் இருக்கீங்க, அதுக்கு தானே நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லி இந்த வார்த்தை நிறைய வாட்டி நாங்களே கேள்விப்பட்டிருக்கோம், வாங்கியிருக்கிறோம். இது வந்து பப்ளிக்கும் கொஞ்சம் பொறுப்பெடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எங்களோட வேண்டுதல். ஒரு டீ கப்பு சாப்பிட்றாங்க, அந்த டீ கப்பு இந்த இடத்துலேயே வச்சுட்டு போகிறது போது அதை எடுத்து ஒரு டஸ்ட்பினில் போட்டாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் வேலை மிச்சமாகும். ஆனால் அது செய்யறது கிடையாது. மேக்ஸிமம் மருத்துவமனையில் பப்ளிக்கு ஒரு டிஃபன் சாப்பிட்டாலும் ஒரு டீ சாப்பிட்டாலும் அந்த எந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல தான் இருக்கும். இப்போ மறுபடியும் நாங்கள் வரும்போது எங்கள் அதிகாரிகளை யாரோ பார்த்தாங்கன்னா மறுபடியும் சுத்தம் பண்ணி தான் ஆகணும், நாங்கள் சுத்தம் பண்ணி தான் ஆகணும். 5000 பேர் ஒரு நாள் யூஸ் பண்ணுற டாய்லெட்டை க்ளீன் பண்ணால் இன்னும் கஷ்டம். ஆனால் நீங்கள் டாய்லெட்டுக்குள்ளே க்ளீன் பண்ணுறீங்க, கையை வச்சே துடைக்கிறீங்க, உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது? அது உங்களுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இல்லை? பழகி போயிடுச்சு, செஞ்சு பழக்கம் ஆயிடுச்சு, அதனால செய்கிறேன். நம்ம ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய டேன்டி, அதாவது டீ கடை பக்கத்தில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஊழியர்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய டீ கப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த டஸ்ட்பினில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. டஸ்ட்பினும் டீ கடையும் ரொம்ப தூரம்லாம் இல்லை. டீ கடை அங்கே இருக்குன்னா அது பக்கத்துலேயே டஸ்ட்பினுக்கு வந்து ஒரு பின் வச்சுருக்காங்க. நிறைய இடத்துல குப்பைகளை போடுறதுக்காக அங்கே டஸ்ட்பின் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் நம்மளை போல் மக்கள் என்ன பண்ணுறோம், டீயை குடிச்சிட்டு நம்ம எங்கே பேசிக்கிட்டே டீ குடிக்கிறோமோ அந்த இடத்துல அந்த கப்பை போட்டு போயிடுறோம். ஸோ நம்மளை சுற்றி இதை பாருங்கள், டீ கடை அங்கே இருக்குது, அக்கா கப்பை இங்கே எடுக்கிறாங்க இல்லையா? இந்த ஐசூரில் ரொம்ப கஷ்டம் ஐயா. எல்லாமே கக்கிடுவாங்க, பாத்ரூம் போயிடுவாங்க, லெட்டின் போயிடுவாங்க, அதெல்லாம் தொடச்சி எடுக்கணும். நம்ம அப்பா அம்மா மாரியாக தான் அவங்களெல்லாம் பார்த்துக்கணும் சார். மன கஷ்டமே கொடுக்கக்கூடாது அவங்களுக்கு. அது வந்து நல்லா பழகிடுச்சு எனக்கு. ஏன்னா இங்கே பொதுவாகவே நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய குழந்தைகளுடைய லெட்டின் போயிட்டாங்களாலே அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். யாருன்னே தெரியாத ஒருத்தவங்களுடைய அல்றேன்னா அது எங்களுக்கு வந்து ஒரு வேலை போல் அது பழக்கமாயிடுச்சு எங்களுக்கு. இப்போ நம்ம வந்து நான் ஒண்டி இருக்கிறேன், என்னால் செய்ய முடியல அப்படின்னு சொல்லும் போதும் நம்ம என்ன பண்ணுறது, போயிட்டு இப்படி கை வச்சு அப்படி அள்ளினே இருக்கிறோம். அந்த கக்குசு அதுலேருந்து வந்து எங்கள் கையில் போய்க்கினே இருக்கிறாங்க பேஜாகிற போல். அது துடைக்கிறப்போ அந்த கக்குசு ஓடியாந்து என் கையில் விழுது. அது விசிறியும் போட முடியாது, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அது பழகிடுச்சு ஐயா எங்களுக்கு. செஞ்சு செஞ்சு பழக்கமாயிடுச்சு. ஒரு தொழில் போல் தான் அதுவும் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். ஒரு அம்மா மாரியாக நாங்கள் அவங்கள கவனிக்கிறோம். சாப்பாடு போடுறது, ரொட்டீன் கொடுக்குறது, வாழைப்பழம் கொடுக்குறது, அத்தனையும் கவனிப்பாக பருமாறியாக வண்டி வச்சு தள்ளிங்கன்னு வந்து கொடுத்துன்னு வருவேன். ஏன்னால் மனசு கஷ்டமே இருக்காது. சாப்பிட உக்காருவோம் ஒரு 10 நிமிஷம், இனி மத்தியானம் சாப்பிட ஒரு 10 நிமிஷம் உக்காருவோம். ஆளியில் சுற்றிக்கினே தான் இருக்கணும், எல்லா வேலையும் செஞ்சு தான் இருக்கணும். இப்போ இதெல்லாம் பெருக்கணும், துடைக்கணும், எங்காச்சும் ரத்தம் சிந்தி இருந்தால் அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். இது செஞ்சுக்கினே தரணும். அதுவும் மேலேனா வெளியே வேலை எதுனா வச்சாங்கன்னா அதுவும் போய் செய்யணும், செஞ்சுன்னு தான் இருப்பேன் ஐயா. ஸோ அந்த ஒரு வருமானத்துக்காக நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். என்னைக்காவது ஒரு நாள் இவ்வளோ சிரமம் நம்ம படணுமா, வேறு வேலைக்கு போயிடலாமே அப்படி யோசிச்சதே இல்லையா. எனக்கு வயசு இருக்கிறதுன்னு செய்கிறேன், அப்பயே யோசிக்கலையா. இதுவே போதும், நம்ம சேவை செய்கிற மாதிரியா செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவே போதும்னு நினச்சிட்டேன். இப்போ வயசாகிட்டு போகிற எதுக்கு ஐயா எனக்கு நான் போய் செய்யணும், இன்னும் இதுவே செஞ்சு என் காலத்தை முடிச்சிக்கலாம் அப்படின்றதுனால செஞ்சுக்கிட்டு வரோம்.